டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த கால பொழுதில் உங்களோடு சங்கமித்திருக்கிறோம். இன்று 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2022ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை பொழுது புலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கும் நல்ல நன்மைகரமான ஒரு அருள்களை அள்ளித்தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறது நெஸ்டமால்ட் பலம் நலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் உங்களோடு தொடர்ந்து பார்க்கலாம். யாழ் குடாநாட்டில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முக்கிய முற்பக்கத்து செய்திகள். நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றன. நாடாளுமன்றத்திலே கூச்சல் குழப்பமாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது பல்வேறுபட்ட தகவல்கள் இடம்பெற்றதாக இன்றைய பத்திரிகைகள் செய்திகளை தாங்கியிருக்கின்றன. ரணில் விக்ரமசிங்கவின் உரை, சஜித் பிரேமதாஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவகாரம், அனுரகுமார திசாநாயக்க என்ன கூறியது, சபாநாயகர் என்ன தெரிவித்தார் என்று அந்த நாடாளுமன்றத்திற்குள் இடம்பெற்ற சில விடயங்களை இன்று பல பத்திரிகைகளிலும் முன்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. முதலில் அனைத்து பத்திரிகைகளினதும் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது, பாராளுமன்றத்தில் ரணில் சஜித் கடும் தர்க்கம், சபையை இடைநிறுத்துவேன் என எச்சரித்த சபாநாயகர். உதயன் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டிருக்கிறது, அனுர நாட்டை மீட்பாரானால் பதவி விலகுவதற்கு தயார், நாடாளுமன்றில் ரணில் சவால். தினக்குரல் பத்திரிகையை கூறுகிறது, நாணய நிதியத்துடனான முதல் சுற்று பேச்சு வெற்றி, சபையில் பிரதமர் ரணில். நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விடயம்தான் அதுவும். ஈழநாடு பதவி விலக தயார், பிரதமர் ரணில் சபையில் அறிவிப்பு என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நாடாளுமன்றில் கூறிய விடயங்கள் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்திகளாக வெவ்வேறு பொருளடக்கங்களை தாங்கி ஈழநாடு பதவி விலகவும் சர்வதேச நாணய நிதியத்தோடு பேச்சுவார்த்தை வெற்றியளித்துள்ளதாக தினக்குரலும், உதயன் அனுரகுமார திசாநாயக்க நாட்டை மீட்பார் என்றால் பதவி விலக தயார் என்றும், இங்கே சபையிலே பாராளுமன்றத்திலே ரணில் சஜித் கடும் தர்க்கம் இடம்பெற்றதாகவும் பத்திரிகைகள் செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. முதலில் பார்க்கலாம் ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பு கூறுகிற செய்தியின் விரிவாக்கம். நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய உரிய வேலை திட்டத்தை எந்த கட்சியாவது முன்வைத்தால் பிரதமர் பதவியில் இருந்து விலக நான் தயார். இவ்வாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று விசேட உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தமது கட்சிக்கு ஆட்சி வழங்கப்படும் பட்சத்தில் 6 மாத காலத்தில் நாட்டை வளமைக்கு கொண்டு வருவதாக ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அறிவித்துள்ளார். இந்நிலையில் தான் பாராளுமன்றத்திலே நேற்று உரையாற்றிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தான் பதவி விலக தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறான திட்டம் இருந்தால் அதனை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறு இல்லாவிட்டால் பாராளுமன்றத்திலாவது முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனுரகுமார திசாநாயக்கவினால் வழங்கப்படும் திட்டம் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பிரதமர் பதவியை துறப்பதற்கு நான் தயார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் என்று அதே செய்தி என்று அனுரகுமார நாட்டை மீட்பாரானால் பதவி விலக தயார் என்று உதயனில் காணப்படுகிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை ஒருமுறை அவதானிக்க முடியும். அது சற்று விரிவாக காணப்படுகிறது. அந்த செய்தியின் விரிவாக்கத்தை இணைக்க முடியும். 6 மாதங்களில் நாட்டை மீட்டெடுப்பதற்கான திட்டம் எதுவும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் இருக்குமானால் பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கு தயார். அப்படி செய்தால் அவருக்கு நோபல் பரிசை வழங்கவும் முடியும் என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட உரையாற்றிய போதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் கடன் மீளமைப்பு அறிக்கை ஆகஸ்ட் மாதம் சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கப்பட உள்ளது. ஆட்சியை வழங்கினால் 6 மாதங்களில் நாட்டை வளமைக்கு கொண்டு வருவோம் என்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கிறார். ஆனால் அது சாத்தியமில்லாத விடயம். அவ்வாறு அவரிடம் ஏதும் திட்டம் இருந்தால் அதனை நான் வரவேற்கிறேன். அந்த திட்டத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லை என்றால் நாடாளுமன்றத்தில் ஏனும் சமர்ப்பிக்க வேண்டும். அனுரகுமாரவிடம் உள்ள திட்டம் சாதகமாக இருக்குமானால் பிரதமர் பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதற்கு நான் தயார் என்று அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்க உரையாற்றி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார்.
அவரை கண்டதும் எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோ ஹோம் கோட்டா என்று குரல் எழுப்பி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ரணிலின் கருத்திற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க 6 மாதங்களில் நாட்டை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றே கூறியிருந்தேன். எனது கருத்தின் ஒரு பகுதியை மட்டும் வைத்துக்கொண்டு எம்மை அவமதிக்கும் விதத்தில் கருத்து வெளியிடப்படுகிறது. பிரதமர் ரணில் இவ்வாறு விடயங்களில் கைதேர்ந்தவர் என்று பதிலடி கொடுத்தார் என்றவாறு அந்த செய்தி குறிப்பை காண்கிறோம். இதேவேளை இங்கே அனுரகுமார திசாநாயக்க 6 மாதங்களில் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப முடியாது என்று சபையில் தெரிவித்த விடயம் இன்றைய பலம்புரி பத்திரிகையிலும் காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 4 தசாப்தங்களாக பயணித்த பொருளாதார பாதையில் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ள இந்த வேளையில் அதனை 6 மாதங்களில் மீள கட்டியெழுப்ப முடியாது என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் 6 மாதங்களில் நாட்டை மீட்டெடுத்த பின்னர் பொது தேர்தலுக்கு சென்று நிலையான அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதே தமது திட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இங்கே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உரையுடன் தொடர்புடைய இந்த நாணய நிதியத்துடனான முதல் சுற்று பேச்சு வெற்றி பெற்றதாக உதயனில் அந்த செய்தியினுடைய தாக்கம் சிறிதளவு பதிவாகி இருக்கிறது. தினக்குரலில் அது முழு வடிவிலே இருக்கிறது பார்க்கலாம். சர்வதேச நாணய நிதியத்துடனான சந்திப்பிற்கு இலங்கைக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக தெரிவித்த பிரதமரும் நிதி அமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க, நாங்கள் இப்போது திவாலான நாடாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறோம். எனவே முந்தைய பேச்சுவார்த்தைகளை விட கடினமான மற்றும் சிக்கலான சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. நமது நாடு திவாலான நிலையில் இருப்பதால் நமது கடன் நிலைத்தன்மை குறித்த திட்டத்தை தனித்தனியாக அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த திட்டத்தில் தான் அவர்கள் திருப்தி அடைந்தால் தான் ஊழியர்கள் மட்டத்திலிருந்து விரிகிற அந்த செய்தி உடன்பாடு எட்ட முடியும் என்றும் கூறியிருக்கிறார். ஊழியர்கள் மட்டத்திலே உடன்பாடு எட்ட முடியும் என்றும் கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்திலே நேற்று உரையாற்றிய அவர் தொடர்ந்து கூறுகையில், சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளை எங்களால் வெற்றிகரமாக தொடர முடிந்தது. இதற்கு முன்னரும் பல தடவைகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் நமது நாடு பேச்சுக்களை நடாத்தி இருக்கிறது. ஆனால் இம்முறை நிலைமை முந்தைய எல்லா நிகழ்வுகளிலிருந்தும் வேறுபட்டது. கடந்த காலங்களில் நாம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு என்ற வகையில் கலந்துரையாடல்களை நடாத்தினோம். அத்தகைய சூழ்நிலையில் இரு தரப்பினரும் நீடிக்கப்பட்ட கடன் வசதியில் உடன்பாட்டை எட்ட வேண்டும். இது ஒரு நேர்கோட்டில் நகர்வதை போன்றது. ஆனால் இப்போது நிலைமை வேறு. நாங்கள் இப்போது திவாலான நாடாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்கிறோம். எனவே முந்தைய பேச்சுவார்த்தைகளை விட கடினமான மற்றும் சிக்கலான சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. ஊழியர்கள் அளவிலான உடன்பாடு எட்டப்பட்டவுடன் இது சர்வதேச நாணய நிதிய இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். ஆனால் நமது நாடு திவாலான நிலையில் இருப்பதால் நமது கடன் நிலைத்தன்மை குறித்த திட்டத்தை தனித்தனியாக அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த திட்டத்தில் அவர்கள் திருப்தி அடைந்தால்தான் ஊழியர்கள் மட்டத்தில் உடன்பாடு எட்ட முடியும். இது ஒரு நேரடியான செயல்முறை அல்ல. ஆனால் இந்த சிரமங்களுக்கு மத்தியிலும் விவாதத்தை திறம்பட முடிக்க முடிந்தது. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி ஆதரவான பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் குறித்து நேர்மறையான மற்றும் ஆக்கபூர்வமான விவாதங்கள் நடாத்தப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எட்டப்பட்டது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தோடு இப்போது அடுத்த கட்டமாக கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்த திட்டத்தை அவர்களிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இது நிதி மற்றும் சட்ட வல்லுநர்களாலான லாசாட் மற்றும் கிளிஃபோர்ட் சான்ஸ் ஆகியோரால் தயாரிக்கப்படுகிறது. ஆகஸ்ட் மாதத்திற்குள் இந்த அறிக்கையை சர்வதேச நாணய நிதியத்திடம் சமர்ப்பிப்போம். இது முடிந்ததும் நாங்கள் ஒரு உடன்பாட்டை எட்ட முடியும். இருப்பினும் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகும் அது சர்வதேச நாணய நிதி இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த திட்டத்திற்கான ஒப்புதல் வழங்கப்பட்ட பிறகு 4 ஆண்டுகளுக்கு ஒரு விரிவான கடன் உதவி திட்டம் தயாரிக்கப்படும். நாங்கள் இப்போது அந்த பாதையில் இருக்கிறோம் என்றார் என்று அந்த செய்தி குறிப்பு. அதாவது நாணய நிதியத்துடனான முதல் சுற்று பேச்சு வெற்றி அளித்திருப்பதாக சபையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை தாங்கி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையின் அந்த செய்தி. தொடர்ந்து விளம்பர பத்திரிகையிலிருந்து பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த பாராளுமன்றத்திலே ரணில் சஜித் கடும் தர்க்கம், சபையை இடைநிறுத்துவேன் என எச்சரித்த சபாநாயகர் என்ற செய்தியின் விரிவாக்கத்தையும் பார்க்கலாம். பாராளுமன்றத்தில் பிரதமர் ரணிலும் எதிர்க்கட்சி தலைவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து சபையை இடைநிறுத்த நேரிடும் என சபாநாயகர்
எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் பிரதமர் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்தார். இதன்போதே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. நாட்டின் நிதி நிலைமை பற்றிய உரைக்கு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி நிரலை பொருட்படுத்தாமல் கருத்து தெரிவித்த பிரதமருக்கு பதிலளிக்க தமக்கு உரிமை உண்டு என சஜித் வலியுறுத்தினார். சஜித் குறிப்பிட்ட விடயம் இப்போது அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்கவின் விடயமும் இங்கே விரிவாக விரிகிறது. சஜித் கூறுகிறார், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி குறித்து பேசி முடித்த பிரதமர் தோல்வியடைந்துள்ளார். எரிபொருள் மற்றும் எரிவாயுவை கொள்வனவு செய்வதற்கான நீண்ட வரிசையில் அவர் தீர்வை கொண்டு வரவில்லை. விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கமே கட்டார் தொண்டு நிதியை தடை செய்தது. இப்போது அரசாங்கம் எரிபொருள் வாங்க பிச்சை கிண்ணத்துடன் செல்கிறது. இதற்கு ரணில், கட்டாரில் இருந்து எரிபொருளை வாங்க முடியாது. எரிபொருள் உள்ள நாடுகளிடம் இருந்து எரிபொருளை வாங்குவதற்காக பிரேமதாசவின் தந்தையினால் நான் அனுப்பப்பட்டேன். சஜித், எனது தந்தை விக்ரமசிங்கவை தனது 200 ஆழை தொழிற்சாலை திட்டத்தின் தலைவராக்கினார். எனது தந்தை தான் விக்ரமசிங்கவிற்கு வாய்ப்புகளை வழங்கினார். ரணில், ஜனாதிபதி பிரேமதாசவின் அமைச்சரவையில் நான் ஒருபோதும் ஆடை தொழில்துறை அமைச்சராக இருந்ததில்லை. யூபி விஜயகோன் ஆடை தொழிலுக்கு பொறுப்பாக இருந்தார். சஜித்திற்கும் மற்றவர்களுக்கும் எப்படி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்று தெரியவில்லை. ஒருவர் அதிகாரத்தை பற்றி கொள்ள வேண்டும், பின்னர் அதை பிடிக்க வேண்டும். பதாதைகளை பிடித்து கொண்டு ஆட்சிக்கு வர முடியாது. பிரேமதாச மற்றும் பிறரை என்னுடன் சேருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு அரசியல் பாடம் கற்பிப்பேன். சஜித், விக்ரமசிங்க நன்றாக பாடம் படித்திருப்பார் என்று நாங்கள் நினைத்தோம். அவரது கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவர் தேசிய பட்டியலில் இருந்து பாராளுமன்றத்திற்கு வர முடிந்தது. இப்போது பின்கதவினால் பிரதமரானார். ரணில், பிரேமதாசவின் தந்தையை பதவி நீக்கத்தில் இருந்து காப்பாற்றியது நான் தான். இவ்வாறு இருவரும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நேற்றைய தினம் இது வேறு பாராளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. பாராளுமன்றத்திலேயே ரணில் சஜித் கடும் தர்க்கம், சபையை இடைநிறுத்துவேன் என்று இந்த நேரத்திலே சபாநாயகர் எச்சரித்திருக்கிறார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உரையாற்றி கொண்டிருந்த வேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்திற்கு பிரசன்னமாக இருந்தார். அப்போது எதிர்த்தரப்பிலிருந்து கோட்டா கோகம என்கிற சுலோகங்களை எதிர்கட்சியினர் அல்லது எதிரணியினர் ஒரு சேர கோரஸாக உச்சரிக்க அங்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உரை ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது. அந்த உரையிலே இருந்தாலும் அந்த உரை ஆற்றி கொண்டிருக்கிற பொழுது அதனை நிவர்த்திக்க முடியாது என்கிற பட்சத்தில் அந்த உரை நீண்டது. கோட்டா கோகம என்று எதிரணியினர் கூச்சலிட, ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வி1 கோட்டா என்று கூச்சலிட, இடையிலே பிரதமர் உரையாற்றி கொண்டிருந்த போது வருகை தந்த கோட்டாபய ராஜபக்ஷ சற்று நேரத்தில் எல்லாம் எழுந்து நாடாளுமன்றத்திலிருந்து வெளியே சென்றிருந்தார். இந்த நிலையில் சற்று நேரம் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உரையை அடுத்து மீண்டும் அமர்வுகள் ஆரம்பமாகிய போதுதான் இங்கே ரணிலுக்கும் சஜித்துக்கும் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் பதிவாகின்றன. அதேவேளை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் உரை 6 மாத காலங்களுக்குள் நாட்டை மீட்டெடுக்க தேசிய மக்கள் சக்தி ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக கூறி பிரசாரங்கள் நடக்கிறது. ஆக அந்த பிரசாரங்களின் அடிப்படையில் அவர்கள் நாட்டை மீட்டெடுப்பதற்கான மூலோபாய திட்டம் குறித்து ஜனாதிபதிக்கோ அல்லது நாடாளுமன்றத்திற்கோ வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு வெளிப்படுத்துகிற பட்சத்தில் அந்த திட்டம் சரியாக இருக்குமாக இருந்தால் தன்னுடைய பிரதமர் பதவியை தான் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும், இல்லையில் தான் பிரதமர் பதவியில் தொடர்வேன் என்றும் ரணில் விக்ரமசிங்க நேற்று உரையாற்றிய வேளை சஜித் பிரேமதாச பின்னர் வாக்குவாதம் இடம்பெற்றது. அங்கே அனுரகுமார திசாநாயக்கவை பிரதமர் கோடிட்டு காட்டியிருந்த காரணத்தினால் அனுரகுமார திசாநாயக்க பதிலளித்தார். அதற்கு 6 மாதங்களில் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியும் என்று நான் சொல்லவில்லை. 6 மாதங்களில் இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்து ஓரளவேனும் தளர்வு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக, அது தொடர்பில் பயணிக்க முடியும் என்றும் 6 மாத காலங்களின் பின்னர் தேர்தல் ஒன்றை நடாத்துவது தொடர்பில் ஆராய உள்ளதாகவும் தான் கூறியதாகவும் அங்கே அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்திலே கூறியிருந்தார். இவ்வாறான செய்திகள் தான் இன்று பிரதான தலைப்பிடங்களை அனைத்து பத்திரிகைகளிலும் பெற்றிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையிலிருந்து ஒரு ஒளிப்படத்தை நாங்கள் தற்போது திரையில் இணைக்க முடியும் என்று நம்புகிறேன். இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மீண்டும் காற்றின் ஆற்றலை கொண்டு இயங்கும் பாய்க்கப்பலுக்கு திரும்பி இருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்ட கடற்றொழிலாளர்கள். பாய்க்கப்பலில் அவர்கள் பயணம் செய்கிறார்கள் கடற்பகுதிக்குள்.
மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை கொண்டு, அதாவது எரிபொருள் தட்டுப்பாட்டால் தான் இந்த மீண்டும் பாய்க்கப்பலுக்கு திரும்பி இருக்கிறார்கள். இந்த பாய்க்கப்பல் என்பது எங்களுடைய பாரம்பரிய மீன்பிடி முறைகளில் ஒன்று. ஆரம்ப காலங்களிலே இந்த எரிபொருள், இந்த கலன்கள், இந்த டீசல் இவ்வாறான இந்த இயந்திரங்களுக்கு இயக்குவதற்கான எரிபொருட்கள் கிடைப்பதற்கு முன்னதாக இந்த பாய்க்கப்பல்களிலே மீன்பிடி படகு, மீன்பிடி நடவடிக்கைகள், போக்குவரத்துகள் போன்றவற்றை எமது மீனவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் பழமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறோம். வீதிகள் எங்கனும் வெறிச்சோடி காணப்படுகின்றன. துவிச்சக்கர வண்டிகள் வீதிகளிலே இப்போது ஆளுகை செய்ய ஆரம்பித்திருக்கின்றன. வீடுகள் எங்கனும் வீட்டு தோட்டங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. விவசாயம் என்பது எங்களுடைய உயிர் நாடி என்று பேசப்படுகிறது. பாய்க்கப்பலுக்கு நாங்கள் திரும்பி இருக்கிறோம். இப்போது மீன்பிடி நடவடிக்கை பாய்க்கப்பலில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இவை ஆரோக்கியமானவையாக இருந்தாலும் கூட, ஆனால் இப்போதைய இயந்திரமயப்பட்ட உலக மாற்றத்தில், புறச்சூழல் உலகத்தினுடைய மாற்றங்களில் அதற்கு ஈடு கொடுத்து பயணிக்க வேண்டிய மிக தாரத்தரிய ஒரு இக்கட்டான நிலையில் எங்களுடைய நாடும் அதற்குள்ளே உள்ளிருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் ஒரு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடாக எத்தனையோ வருடங்களாக பதிவாகி கொண்டிருக்கிறோம். இப்போது அபிவிருத்தி அடையாத நாடாக முற்றுமுழுதாக மாறியிருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் பழமையை நோக்கி திரும்பி இருக்கிறோம். அது ஆரோக்கியமாக இருந்தாலும் இப்போதைய காலச்சக்கர சுழற்சியிலே பொருத்தமானது இல்லை என்பதுதான் மிக முக்கியமானது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் பத்திரிகைகளோடு மீண்டும் சந்திக்கிறோம். விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் முற்பக்கத்தில் இருந்து செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் வரிசையிலே தொடரும் மரணங்கள். பொருளையில் 60 வயது நபர் நேற்று உயிரிழப்பு. எரிபொருள் வரிசையில் காத்திருந்த நிலையில் உயிரிழக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நேற்றும் மேலும் ஒருவர் உயிரிழந்தார். பொருளையில் எரிபொருள் வரிசையில் காத்திருந்த 60 வயதுடைய நபர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், நீண்ட வரிசைகளிலே எரிபொருளுக்காக காத்திருக்கிறவர்கள் வீதியினுடைய அந்த காப்பரிடப்பட்ட வீதியினுடைய அந்த வெப்பம் ஒரு புறம், சூரியனின் உஷ்ணம் ஒரு புறம், அவர்கள் தங்களுடைய வாகனங்களை தொடர்ந்து நகர்த்தி செல்ல வேண்டிய கட்டும் மறுபுறம் என்று பல இன்னல்களுக்கு மத்தியிலே அந்த வரிசைகளிலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களை நெருங்குகிற பொழுது எரிபொருள் இல்லை என்று கையை விரித்து விடுகிறார். அப்படி பலர் தங்களுடைய கவலைகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் விதிவிலக்கல்ல. ஆனால் அப்படியே தான் 3 கிலோமீட்டர்கள் 2 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருந்து நகர்கிற பொழுது, அண்மித்து செல்கிற பொழுது எரிபொருள் இல்லை என்கிற ஒரு நிலைவரம் வந்து விடுகிறது. அது மிக மிக கொடுமையானது, மிக மிக கனதியானது. அப்படியானவர்கள் இப்போது வயது முதிர்ந்தவர்கள் அந்த வரிசைகளிலே நிற்கிற பொழுது அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கும். உயிரிழப்புகள் இப்படி அதிக அளவில் பதிவாகின்றன. நேற்றைய தினம் பொரளையிலே எரிபொருள் வரிசையில் காத்திருந்த 60 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற ஒரு கனதியான செய்தியை வாசித்தளிக்க வேண்டியிருக்கிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகள். மக்காவிலும் தமிழில் சொற்பொழிவு.
இஸ்லாமியர்களின் முக்கிய புனித தலங்களில் ஒன்றான மக்காவில் இனி தமிழிலும் அரஃபா நாள் சொற்பொழிவு ஒலிபரப்பப்படவிருக்கிறது. இஸ்லாத்தின் புனித நாட்களில் ஒன்றான அரஃபா நாள் பிரசங்கத்தின் மொழிபெயர்ப்பு ஏற்கனவே 10 மொழிகளில் ஒலிபரப்பப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ் உட்பட 4 மொழிகளில் இனி சொற்பொழிவு மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்பப்படும் என்று மக்கா மதீனா புனித நிர்வாக சபை அறிவித்திருக்கிறது. மக்காவில் தமிழில் சொற்பொழிவு இடம்பெறவிருப்பதாக அந்த செய்தி குறிப்பு இங்கே கூறுகிறது. ஆக இது மக்கா மதீனா தலங்களின் பொது தலைமை தலைவர் அப்துல் ரஹ்மான் அல் சுதாயிஸை மேற்கோள் காட்டி வழியாக இருக்கக்கூடிய செய்தி. இஸ்லாமிய நாட்காட்டியின்படி 12வது மாதமான துல் ஹஜ் 9ஆம் திகதி அரஃபா நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாளிலேயே இறுதி தூதுவரான முகமது நபிகள் அரஃபா மலையில் தனது இறுதி பிரசங்கத்தை நிகழ்த்தியிருந்தார் என்று நம்பப்படுகிறது. மக்காவில் உள்ள நிம்ரா மசூதியில் அரஃபா தின உரை கடந்த 5 ஆண்டுகளாக அரபு இல்லாத உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு ஒலிபரப்பப்படுகிறது. ஆங்கிலம், பிரெஞ்சு, பாரசீகம், ஆப்பிரிக்க என 10 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நிலையில் இப்போது தமிழும் அதற்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஏனைய முக்கிய செய்திகள். அனைத்து கட்சி அரசு அமைக்க கிரியல தலைமையில் குழு, தமிழ் தேசிய கூட்டமைப்பும் பங்கே. அனைத்து கட்சி அரசாங்கத்தை நிறுவுவது தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தலைமையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட எதிரணியின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்றை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எதிரணியின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நேற்று பாராளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் அரசாங்க தரப்பின் சிலர், அதாவது குறிப்பாக அரசாங்க தரப்பிலிருந்து வெளியேறி சுயாதீனமாக இயங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார்கள். இந்த கூட்டம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீ ஜெயசேகரன், பல்வேறு தரப்பினரும் தங்கள் ஆலோசனைகளை முன்வைத்தனர். அனைத்து விடயங்களையும் ஒன்றிணைத்து ஆராய்வதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்லவை ஒருங்கிணைப்பாளராக நியமித்து ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எவர் பிரதமராக வந்தாலும் தங்களுக்கு பிரச்சினை இல்லை. முழுமையான தேசிய ஒருமைப்பாட்டுடனான வேலை திட்டத்திற்கு முதலில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் தற்போதைய அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இயலுமை இல்லை என்றார் என்று அந்த செய்தி குறிப்பு பார்க்கலாம். அனைத்து கட்சி அரசு அமைக்க கிரியல்ல தலைமையிலே குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அந்த குழுவிலே பங்கேற்றிருக்கிறது என்கிற வகையில் அந்த செய்தி. தொடர்ந்து மற்றொரு செய்தி. நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டத்தை தக்க வைக்கவா கரும்புலி கதை? சபையில் கஜேந்திரன் எம்பி கேள்வி. பயங்கரவாத தடை சட்டத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்தால் கரும்புலி தாக்குதல் கதை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டினார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றுகையிலேயே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை தொடர்வதற்கான ஒரு நகர்வாகவும் இது இருக்கலாம் என அவர் சந்தேகம் வெளியிட்டார். அதேவேளை தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார் என்கிறவாறு அந்த செய்தி. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை தக்க வைக்க வாய்ந்த கரும்புலி கதை இப்படி கட்ட வைத்து விடப்படுகிறது என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அந்த விடயம். இப்போது முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக வலிகளையும் ரணங்களையும் தாங்கிய ஒரு பூமி, குறிப்பாக சொன்னால் கந்தக புகை படிந்த களம் அது. இப்போது மீண்டும் 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 நிலமீட்பு போராட்டம், உரிமைக்கான போராட்டம் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது குருந்தூர் மலை விவகாரம் பேசுபொருளாக இருந்தது. முன்னதாக நீராவியடி விவகாரம் பேசுபொருளாக இருந்தது. நில அபகரிப்பு என்கிற பெயரிலே, அங்கு மீள்குடியேற்றம் என்கிற பெயரிலே கரையோர பிரதேசங்களை ஆக்கிரமிக்கிற செயற்பாடுகள் பேசுபொருளாக இருந்தது. உள்ளூருக்குள்ளேயே நில அபகரிப்பு பேசுபொருளாக இருந்தது. கனியவள திணைக்களம் என்கிற திணைக்களங்கள் தங்களுக்கான காணி அளவீடுகளை கொக்குழாயிலே மேற்கொள்ளுகிற விவகாரங்கள் பேசுபொருளாக இருந்தது. இப்போது அந்த இறுதி யுத்தம் இடம்பெற்ற அந்த அந்த இடத்திலே மிக முக்கியமாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக மக்கள் எதிர்ப்புகளை வெளிக்காட்டி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படியான போராட்டங்களின் மத்தியிலே பல உரிமைகளுக்காக இன்றும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய
முல்லைத்தீவும் இங்கே உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்தான். இப்படியான கட்டுக்கதைகள் மூலமாக சில விவகாரங்கள் கையாள எத்தனிக்கப்படுகின்றன என்கிற குற்றச்சாட்டை இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தை தக்க வைக்கவா கரம்பொலிக்கது என்கிற ஒரு கேள்வியாக கஜேந்திரகுமார் அல்ல கஜேந்திரன் எம்பி சபையிலே வினவியிருக்கிறார். மேலும் ஏனைய செய்திகள், சாதாரண உயர்தரத்திற்கான பரீட்சை திகதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர சாதாரண தர மற்றும் புலைமை பரிசல் பரீட்சைகள் இடம்பெறும் திகதிகளை கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. 2022 ஆண்டிற்கான உயர்தர பரீட்சைகள் எதிர்வரும் நவம்பர் 28ஆம் தேதி டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கின்றன. அந்த காலப்பகுதியில் நடாத்த கல்வி அமைச்சு அதனை தீர்மானித்திருக்கிற நிலையில் அத்தோடு இந்த வருடத்திற்கான புலைமை பரிசல் பரீட்சையை வரும் நவம்பர் 27ஆம் தேதி நடாத்தவும் 2022ஆம் ஆண்டு சாதாரண தர பரீட்சையை 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே ஆகிய மாதங்களிலே நடாத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. அவை தவிர ஏனைய முக்கிய செய்திகளிலே பார்க்கலாம். ரணில் சஜித் இடையே நேற்று சபையில் கடும் வாக்குவாதம் என்கிற செய்தியிலவே பிரதான தலைப்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் இன்றைய வலமுறையில் இருந்து. ஏனைய செய்திகள், நாணய நிதியத்துடன் நடந்த பேச்சு சாதகமாக அமைந்தது என்று பிரதமர் கூறினார் செய்தியும் வாசித்திருக்கிறோம். பாராளுமன்றத்திற்கு வந்தார் ஜனாதிபதி. கோ ஹோம் கோட்டா என்றது எதிரணி. இதனால் 10 நிமிடங்கள் சபை ஒத்திவைப்பு என்கிற செய்தி. இவை தவிர ஒரு புதிய செய்தி காணப்படுகிறது. ஜனாதிபதியும் அரசும் பதவி விலக வேண்டும், கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை வலியுறுத்துகின்ற அவரை தாங்கிய ஒரு செய்தி. தற்போதைய நெருக்கடிக்கான பொறுப்பை ஏற்று பதவியிலிருந்து விலகுமாறு ஜனாதிபதி மற்றும் அரசிடம் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை வலியுறுத்தினார். ஜனாதிபதி அரசு பதவி விலக வேண்டும் என்று பல தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போதைய அரசுக்கு இனியும் ஆட்சியில் இருக்க தார்மீக உரிமை இல்லை என்றும் கருதினால் கூறியிருக்கிறார். கடந்த 2.5 வருட காலப்பகுதியிலே அரசு எடுத்த தன்னிச்சையான மற்றும் தொலைநோக்கற்ற முடிவுகளை தற்போதைய குழப்பத்திற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்த கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தற்போதைய நெருக்கடியை தீர்க்கும் திட்டமோ தொலைநோக்கு பார்வையோ அரசிடம் இல்லை என்றும் குற்றம் சுமத்தினார். அரசின் மீது பொதுமக்களுக்கு கடுமையாக வெறுப்புணர்வு இருப்பதாகவும், குறிப்பாக ராஜபக்ஷக்கள் தொடர்ந்தும் ஆட்சியில் இருப்பதால் அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கர்தினால் கூறினார். பொதுமக்கள் இனியும் வேதனையில் இருக்க வேண்டாம் என்றும் அவர்களின் சரியான எதிர்காலத்தை மக்களுக்கு வழங்குமாறும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை கேட்டுக்கொண்டார் என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இவை ஈழநாடு பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய செய்திகள். தொடர்ந்து நாங்கள் வலம்புரை பத்திரிகையை நோக்கிய முற்பக்கத்து செய்திகளை இணைக்கலாம். இதுவரை வாசித்தளிக்காத புதிய செய்திகள். இந்த எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர நேற்று நாடாளுமன்றத்திலே மண்ணெண்ணெய் விலை கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த அடிக்கடி ஒரு மீம்ஸ் ஒன்று வருகிறது சமூக வலைத்தளங்களில். உயிரிழப்பவர்களை தகனம் செய்வதற்கு எரிவாயு பற்றாக்குறை காணப்படுவதால் அத்தியாவசியமற்ற காரணங்களுக்காக உயிரிழக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி வேண்டுகோள். இப்படி மீம்ஸ் கிரியேட்டர்கள் ஒருபுறம் உயிரிழக்கவே வேண்டாம் அத்தியாவசியமற்ற காரணங்களுக்காக என்றால் உங்களை தகனம் செய்வதில் எரிவாயு பிரச்சனை இருக்கிறது என்கிற மீம்ஸை கூட கிரியேட் செய்கிற அளவிற்கு உருவாக்குகிற அளவிற்கு நாட்டினுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இப்போ மண்ணெண்ணெய் விலை கட்டாயம் அதிகரிக்கப்படும் என்று சபையில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டிருக்கிறார். பார்க்கலாம். எதிர்வரும் காலங்களில் மண்ணெண்ணெய் விலையை கட்டாயம் அதிகரிக்க வேண்டி ஏற்படும் என எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நேற்று உரையாற்றுகிற பொழுது அமைச்சர் இதனை தெரிவித்தார். கடந்த காலங்களிலே இந்த நாட்டு மக்களுக்கு மின்சாரம் வழங்குவது தொடர்பிலே மின்சாரம், நீர் மற்றும் எரிபொருள் என்பவற்றை குறைந்த விலைகளிலேயே அரசாங்கம் வழங்கி வந்தது. மண்ணெண்ணெய் தற்போது 87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதற்காக 420 ரூபாய் செலவு செய்யப்படுகிறது. எனவே எதிர்வரும் நாட்களில் கட்டாயமாக மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார். உண்மையில் மண்ணெண்ணெய் தற்போது 87 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதற்காக 420 ரூபாய் செலவு. இப்போ எல்லாம் அனைத்து பொருட்களுமே ஒரு நாள் ராத்திரிகளில் திடீரென விலை ஏறுகிற பட்சத்தில் 427 430 ரூபாயாகவே மண்ணெண்ணெயை விலையேற்றம் செய்து விடலாம் ஒரே அடியாக. இது தொடர்பிலே பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை. ஏனென்றால் அத்தனை பொருட்களும் கண்மூடி முழிப்பதற்குள் விலையேற்றம் கண்டுவிடுகின்றன. இதற்காக ஒரு பேச்சு, இதற்காக சபைகளிலே வாதம் என்று நம் அரசியல் தலைவர்களும் சற்று
தங்கள் சார்ந்து சில சிந்தனைகளை இதுவரை சரியான திட்டவியங்களை வகுக்காமல் பொதுமக்களுடைய வாழ்க்கையிலே மிக ஒரு தங்கள் அரசியல் சுய லாபங்களுக்காக இந்த நாட்டை அதல பாதாளத்திற்குள் தள்ளி இப்போ பொதுமக்களை உயிரிழக்கச் செய்கிற ஒரு கட்டத்தில் பட்டினியால் உயிரிழக்கச் செய்கிற, வரிசைகளிலே உயிரிழக்கச் செய்கிற, மோதல்களால் உயிரிழக்கச் செய்கிற, கலவரங்களை உருவாக்கச் செய்கிற என்று பல்வேறுபட்ட ஒரு இன்னூறு இன்னல்களுக்குள் தள்ளி இருக்கிறார்கள் என்பதுதான் மிக காட்டமாக பதிவு செய்ய வேண்டியது. இதற்காக இப்போது பெர்மிஷன், அனுமதி எல்லாம் கேட்பது என்று தேவையில்லை. நீங்கள் ஒரே அடியாக அத்தனை விலைகளையும் உயர்த்தி விடலாம் என்பதுதான் பொதுமக்கள் தரப்பிலிருந்து வரக்கூடிய வாதம். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். தொடர்ந்து நாங்கள் உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளை இணைக்கலாம், நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள். தடையாக இராமல் விடைபெறுங்கள், கோத்தாபேயிடம் கருதினால் வேண்டுகோள். இது ஏலவே வாசித்தளித்திருக்கும். யாழ் பல்கலையில் கரும்புலிகள் தினம். யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கரும்புலிகள் நினைவேந்தல் நேற்று உணர்வுபூர்வமான முறையில் கடைபிடிக்கப்பட்டது. மாணவர்கள் மலரஞ்சலி செலுத்தி, சுடரேற்றி, அகவணக்கம் செலுத்தி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினார்கள் என்ற தலைப்பில் ஒளிப்படத்தோடு கந்தக மேனியர் நினைவு நாள் 2022 என்று அந்த செய்தியை இங்கே காண்கிறோம். ஒளிப்படத்திலே அப்படி ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள். இறப்பு வீடொன்றிற்கு சென்ற முதியவர் ஒருவர் நிலை தடுமாறி வீழ்ந்து உயிரிழந்திருக்கிற சம்பவம். தடுமாறி வீழ்ந்த முதியவர் சாவு என்ற தலைப்பில் இந்த சம்பவம் ஊர்காவல்துறை நாரந்தனையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. கொக்குவில் தாவடியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் என்ற 73 வயதுடைய முதியவரை இவ்வாறு தடுமாறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தியை தவிர ஏனைய செய்திகளிலே பார்க்கலாம். இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள். IMF பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவு, தடையாக இராமல் விடைபெறுங்கள். நாடாளுமன்றத்தில் நேற்று ரணில் சஜித் சொற்போர், பரீட்சை திகதிகள் அறிவிப்பு. மக்கள் எதிர்பார்ப்பது தீர்வே, வாய் வார்த்தைகள் அல்ல என்று சஜித் ஆவேசம். அனைத்து கட்சி அரசாங்கம் ஆராய குழு நியமிப்பு போன்று ஏற்கனவே இதுவரை வாசித்தளித்த செய்திகள். குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கு நேற்று வந்தார் கோத்தாபய நொந்தார் கோஷத்தால் என்ற தலைப்பிலான செய்திகளையும் காண்கிறோம். இங்கே இவை இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகள். இதுவரை வலம்புரியிலிருந்து வாசித்தளிக்காத செய்திகள் பகுதியிலே எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து படையினரை அகற்ற திட்டம் என்று ஒரு கேள்விக்குறியோடு வினாக்குறியோடு ஒரு செய்தி. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ஆயுதப்படையினரை அக்கடமைகளிலிருந்து அகற்றுவது தொடர்பில் கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அண்மைய நாட்களில் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பதிவான சம்பவங்களின் அடிப்படையில் தான் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளும் சில கோரிக்கைகளை முன்வைத்து இந்த இராணுவத்தினரை வெளியேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிற்கு அறிவித்துள்ளதாகவும் இது தொடர்பிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஆராய்ந்து ஆராய்ந்து வருகிறதாக அறிய முடிகிறது என்ற செய்தி. இது குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹெட்டியாராட்சியிடம் வினவிய போது இது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றதுடன் அடுத்து வரும் நாட்களில் அவ்வாறான ஒரு தீர்மானம் எட்டப்பட வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது பார்த்தால் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே அதிகளவான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கு கலவரங்கள், வன்முறைகள் இடம்பெறலாம் என்று அதனை கட்டுக்கோப்பிற்குள் வைத்திருக்க அல்லது பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருக்க எரிபொருள் நிரப்புகிறவர்களுக்கு அவர்கள் மீதான தாக்குதல்களை, வன்முறைகளை கட்டவிழ்த்து விடாமல் இருப்பதற்காக என்று குறிப்பிட்டு போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்களுக்கு மேலதிகமாக இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் கடந்த மாதத்தின் ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இப்படி எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே வரிசையில் நின்ற ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு பின்னர் பொதுமக்கள் அதனை கேட்க சென்று அந்த பொதுமக்கள் மீதான ஒரு தாக்குதலாக அது மாறியிருந்தது. பின்னர் இப்போதெல்லாம் எரிபொருள் நெருக்கடி மிக அதிகமாக பதிவாகி வரக்கூடிய நிலையிலே அண்மைய நாட்களில் கூட இந்த வெவ்வேறு
எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே, குறிப்பாக யாழ்ப்பாணம் கச்சேரியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஐஏசி கச்சேரிக்கு அண்மையில் அமைந்திருக்கக்கூடிய ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் கூட அண்மையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்தது. அந்த குழப்ப நாள் கூட கடந்த வெள்ளிக்கிழமை என்று நம்புகிறேன். அந்த நாளில் கூட மிக முக்கியமாக இராணுவத்தினரோடு பொதுமக்கள் தர்க்கம் புரிகிற பொழுது இராணுவத்தினர் பொதுமக்களை நோக்கி ஒளிப்படங்களை எடுத்த அல்லது காணொளிகளை பதிவு செய்த சம்பவங்கள், பொதுமக்களோடு விவாதித்த சம்பவங்கள் கூட இடம்பெற்றிருந்தன. நேற்றைய தினம் அனைத்து ஊடகங்களிலும் வெளியாகிருந்த செய்தி ஒன்றை பார்த்திருப்பீர்கள். எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் இராணுவ வீரர் ஒருவரால் பொதுமகன் ஒருவர் காலால் எட்டி உதைந்து தாக்கப்படுகிற செய்திகள் அப்பட்டமாக வெளியாகியிருந்தன. இப்படி இராணுவத்தினர் பாதுகாப்பு கடமையில் இருக்கிற எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இப்படியான சம்பவங்கள் பதிவாகுவதை அடுத்து இப்போ இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒன்றிணைந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சிற்கு பொதுமக்களை பாதுகாப்பு கோரிய விடயத்தை அங்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போது இந்த படையினரை அங்கிருந்து அகற்ற, எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து அகற்ற திட்டம் விடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தி இங்கு பதிவாகிறது. மேலும் இங்கே பந்துல குணவர்தன அவர் 1000 பஸ்கள் புதிதாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். பார்க்கலாம். அடுத்த வாரம் அளவில் புதிதாக 1000 பஸ்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த சந்திப்பில் தான் இந்த 1000 பஸ்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும், குறிப்பாக மேலதிகமாக பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்திற்காகத்தான் புதிதாக 1000 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொது போக்குவரத்திற்காக தற்போது பாரிய கேள்வி நாட்டில் நிலவுகிறது. எனினும் அதற்கு தேவையான அளவு பஸ்கள் இல்லை என்றும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார். பஸ்கள் இருக்கிறதோ இல்லையோ, டீசல் இருக்கிறதா அல்லது அதனை நடாத்துவதற்கு செல்லக்கூடிய சாரதி மற்றும் நடத்துனருக்கான எரிபொருள் வழங்கப்படுகிறதா என்கிற பிரச்சனைகளும் இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இனிய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இதுவரை வாசித்தளித்த செய்திகள் தான் காணப்படுகின்றன. திருக்கேதீச்சர பெருமானுக்கு இன்று மகா கும்பாபிஷேகம் என்கிற செய்தி ஒரு ஒளிப்படத்தோடு சிறிய செய்தியாக பதிவாகிறது. இது கடந்த 1ஆம் தேதி ஆரம்பமாக இருந்தது. இந்த மகா கும்பாபிஷேக கிரியைகள் ஆரம்பமாக இருந்தன. தொடர்ந்து 3, 4, 5 ஆகிய தினங்களில் எண்ணெய் காப்பு சாத்தல் நிகழ்வு நடைபெற்றது. இன்று மகா கும்பாபிஷேக பெருவிழா எம்பெருமான் திருக்கேதீச்சர பெருமானுக்கு இடம்பெறுகிறது என்கிற அந்த செய்தி ஒரு ஒளிப்படத்தோடு வலம்புரி முற்பக்கத்தில் தாங்கியிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவை வலம்புரியின் முற்பக்கத்தில் காணப்பட்ட முக்கிய செய்திகள். தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை இணைக்கலாம். இதுவரை நாங்கள் வாசித்தளிக்காத செய்திகள் பகுதியிலே இலங்கையில் மற்றொரு கொரோனா அலை ஆபத்து குறித்து எச்சரிக்கை, 2வது பூஸ்டர் தடுப்பூசியை பெற அறிவுறுத்தல். இலங்கையில் மற்றொரு COVID-19 அலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சமீபத்திய உருத்திரிபு கொரோனா காரணமாக தொற்று நோய் மீண்டும் வேகமாக பரவலாம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய உருத்திரிபு வைரஸில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள 4வது கோவிட் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் ரசில் குணவர்தன பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற செய்தி அங்கே விரிகிறது. இலங்கையில் புதிதாக ஒரு புதிய திரிபு வைரஸ் வேகமாக பரவும் சாத்தியம் உள்ளதாக அந்த செய்தி குறிப்பிடுகிறது. புதிய திரிபு வைரஸ் வேகமாக பரவக்கூடியது என்று கூறிய சில குணவர்தன 20 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 4வது COVID-19 தடுப்பூசியை பெறுமாறு வலியுறுத்தினார். தடுப்பூசி போடுவதன் மூலம் வைரஸால் ஏற்படும் கடுமையான பாதிப்பு மற்றும் உறப்புகளை தடுக்க முடியும் என்றும் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களும் வெளிநாடு செல்ல எதிர்பார்ப்பவர்களும் 2வது பூஸ்டர் தடுப்பூசியை பெறுவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள் பகுதியிலே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது அரச வங்கிகளிடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 541 பில்லியன் ரூபாய் கடன், மின்சார சபை 418 பில்லியன், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 1.46 ட்ரில்லியன் ரூபாய் கடன் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி. அரச வங்கிகளினால் 2021 மார்ச் 31 வரை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு 541 பில்லியன் ரூபாவும் 2022 மே 31 நிலவரப்படி மின்சார சபைக்கு 418 பில்லியன் ரூபாவும், பெட்ரோலிய என்று தொடர்கிற செய்தியிலே அரச வங்கிகளிடமிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு என்று விரியும் அந்த செய்தியின் விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக அதாவது எரிபொருள் கூட்டுத்தாபனத்திற்கு 1.46 ட்ரில்லியன் ரூபாவும்,
கடனாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த பிரதமரும் நிதியமைச்சருமான ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து சுமையை ஏற்றி வரும் இந்த நிறுவனங்களை நடாத்த வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சு நாட்டின் நெருக்கடி நிலைமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்துகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வங்கி மற்றும் நிதியமைப்பை பாதுகாப்பது எங்களுக்கு மற்றும் ஒரு முதன்மையான முன்னுரிமையாக உள்ளது. எனவே நாங்கள் அரச வங்கிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துகிறோம். இருதரப்பிலும் அவர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள். ஒருபுறம் பொருளாதார நெருக்கடி, மறுபுறம் அரச நிறுவனங்களுக்கு அவர்கள் கொடுத்த பெரும் தொகை கடன் 2021 மார்ச் 31 வரை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு 541 பில்லியன் ரூபாவும் 2022 மே 31 நிலவரப்படி மின்சார சபைக்கு 418 பில்லியன் ரூபாவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 1.46 டிரில்லியன் ரூபாவும் கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்கும் போது ஒட்டுமொத்த குடிமக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். வாழ்நாளில் இதுவரை விமானத்தில் பயணிக்காதவர்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் இழப்பால் தவித்து வருகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் எரிபொருளுக்கு பணம் கொடுத்த மக்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இழப்பினால் தவித்து வருகிறார்கள். பல மணி நேரம் நாட்கள் வரிசையில் காத்திருந்து எரிபொருளை பெற்றுக்கொண்டு நிறுவனத்தின் நஷ்டத்தை ஈடுகட்ட எண்ணெய் நிறுவனத்திடம் இழப்பீடு செலுத்துகிறார்கள். வாழ்நாள் முழுவதும் பணம் கொடுத்து மின்சாரம் பெறும் மக்கள் தினமும் பல மணி நேரம் இருளில் அமர்ந்து மின்சாரத்தை இழந்து தவிக்கிறார்கள். மக்கள் படும் துன்பங்கள், துன்புறுத்தல்கள், தொல்லைகள் மற்றும் நிறுவனங்களின் இழப்புகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடுகளை மறைப்பதற்கு நீண்ட காலமாக சாக்குப்போக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்களின் வளங்கள், மக்களின் சொத்துக்கள் என அந்தந்த நிறுவனங்களின் தோல்வியும் இந்த முகமூடியால் மறைக்கப்படுகிறது. இவை உண்மையான மக்களின் சொத்துக்களாகவும் மக்களின் வளங்களாகவும் இருந்தால் மக்களுக்கு நிவாரணம், வசதி, லாபம் ஆகியவற்றை வழங்க வேண்டும். ஆனால் இந்த நிறுவனங்களால் மக்கள் துன்பங்கள், தொல்லைகள் மற்றும் இழப்புகளை மரபுரிமையாக பெற்றுள்ளார்கள். எனவே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுமையாக மாறியுள்ள இவ்வாறான நிதி நிறுவனங்கள் தொடர்பில் நாம் புதிதாக சிந்திக்க வேண்டும். இப்படி 30-40 வருடங்களாக மக்கள் மீது சுமையை ஏற்றுவது நியாயமா? தொடர்ந்து மக்கள் மீது சுமையை ஏற்றிய இந்த நிறுவனங்களை நடாத்த வேண்டுமா? இந்த நிறுவனங்கள் வழங்கும் சேவைகளை ஏன் மக்களுக்கு சுமையொன்றி வழங்க முடியாதா? இந்த சேவைகளை வழங்க வேறு வழிகள் இல்லையா? இந்த அனைத்து உண்மைகளையும் கருத்தில் கொண்டு இந்த நிறுவனங்களை மறுசீரமைக்க உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அவை நாட்டிற்கு சுமை ஏற்படாத வகையிலேயே பராமரிக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றார் என்று அந்த செய்திக்குறிப்பை இங்கே காண முடிகிறது. அவை தவிர ஏனைய முக்கிய செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். இங்கே இதுவரை வாசித்தளிக்காத செய்திகள் பகுதியிலே பார்த்தால் பாதாள குழுக்களின் பிடியில் எரிபொருள் நிலையங்கள், அசம்பாவிதங்கள் அதிகரித்தால் பேரழிவு என எச்சரிக்கை. இப்போது எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியாமல் மக்கள் வரிசைகளிலே காத்திருக்க 1 லிட்டர் பெட்ரோல் 5000 ரூபாய்க்கு வெளியில் விற்பனை ஆகிறது. இந்த கருப்பு சந்தை என்கிற பகுதி இங்கும் உள்ளடக்கமாக இருக்கிறது. எப்படி அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிகிறது? இப்படியான கேள்விகள் எல்லாம் காணப்படுகின்றன. இப்போது அத்துமீறி பெட்ரோல்களை, எரிபொருள்களை சிலருக்கு வழங்குகிற நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினர் துணை போவதாக கூட குற்றம் சாட்டப்படுகிறது. தங்களுக்கு தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள் சிலர் தங்களோடு பழகுகிறவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பெட்ரோலை, எரிபொருளை வழங்குகிற நிலைமையெல்லாம் காணப்படுகிறது. இப்போது இந்த பாதாள குழுக்களின் பிடியிலே எரிபொருள் நிலையங்கள் காணப்படுகின்றன. அசம்பாவிதங்கள் அதிகரித்தால் பேரழிவு நிச்சயம் என்று இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம். எரிபொருள் நிரப்பு நிலையங்களை ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களும் பாதாள உலக குழுக்களும் ஆக்கிரமித்துள்ளதாகவும், எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் அசம்பாவிதங்கள் அதிகரித்தால் அது பேரழிவு நிலைக்கு வழிவகுக்கும் என்றும் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர எச்சரித்திருக்கிறார். பாதாள குழுக்களின் பிடியில் எரிபொருள் நிலையங்கள் இருப்பதாக காணப்படும் அந்த செய்தியின் விரிவாக்கத்திலே இப்போது இங்கே சமூக ஊடகங்களில் பரவும் காணொளிகள் பாதுகாப்பு படையினர் மீதான தாக்குதல்கள் ஆவணப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு பக்கத்தை மட்டுமே சித்தரிப்பதாகவும் தெரிவித்தார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கடமையில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும், இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எரிபொருள் வரிசையிலே பொதுமக்களை பாதுகாப்பு படையினர் தாக்கும் காணொளிகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போது, அரசாங்கம் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடவில்லை அல்லது அத்தகைய நடவடிக்கைகளை மன்னிக்கவில்லை எனினும் பொது மற்றும் சொத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு முப்படைகளும் போலீசாரும் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த செய்தி குறிப்பை நாங்கள் இன்று தினக்குரலின் முற்பக்கத்திலிருந்து வாசித்தளிக்க முடிந்தது.
இவ்வாறாக இன்றைய பத்திரிகைகளிலே செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் மாலினி. நன்றி நேயர்களே. டான் தமிழொலியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.